ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம நல்லது பண்ணா நல்லது வரும், கெட்டது பண்ணா கெட்டது வரும்னு. அது பொய் கிடையாது, உண்மதான். அப்போவே இல்லனாலும் இன் ரிட்டர்ன் எப்பயாச்சும் ஒரு நாள் வரும். ஏன்னா பைபிள்லே சொல்லியிருக்காங்க, "இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிளெஸ்ஸட் ஆர் தி மெர்சிஃபுல், ஃபார் தே வில் பி ஷோன் மெர்சின்னு" மத்தேயு 5:7 சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம யாருக்கு இரக்கப்படுறோமோ, இன் ரிட்டர்ன் அதே இரக்கம் நமக்கு ஒரு தேவைன்னு இருக்கிறப்போ வரும். ஆனால் அதில் தான் ஒன்று இருக்குது. எந்த மாதிரி பர்சனுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன தேவைக்காக நம்ம இறக்கப்படுறோன்றது தான் இருக்குது. ஒரு சிலர் நம்மக்கிட்ட ப்ரிட்டன் பண்ணுவாங்க. அவங்க பாவமாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு உண்மையாகவே தேவை இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது இறக்க குணம் கிடையாது. ஒரு இம்மெச்சூரிட்டி ஒரு இன்னசென்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும் அது. ஸோ யார் எப்படி உண்மையாகவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம இறக்கப்படுறப்போ இன் ரிட்டன் அந்த இறக்க குணத்துக்கான பலன் பிளெஸ்ஸிங் நமக்கு காட் கொடுப்பாரு. ஆனால் நம்மளோட இம்மெச்சூரிட்டி ஒரு இன்னசென்ஸில் படுற இறக்கத்துக்கு நம்ம நாலேஜை கெயின் பண்ண ப்ரேயரில் தான் ஸ்டெபனாக இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ணுற நல்லதையும் யோசித்து பண்ணுங்கள். தேவனுடைய ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டெய்லி அப்டேட்ஸாக வர தேவனுடைய வார்த்தைகளை முடிஞ்ச வர தேவனை அறியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்தலாம். ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ப்ரேயர் பாயிண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்படி வர அடிக்கடி வர ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஸ்டே கனெக்டட் வித் காட். மே காட் bless you.